தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். ஏற்கனவே நாம் பார்த்த ஒரு விஷயம்தான், சபை என்பது அழைக்கப்பட்ட கூட்டம் என்பது நாம் பார்த்தோம். சபை என்பது உலகத்திலிருந்து அழைக்கப்பட்ட கூட்டம்ன்றதை நாம் பார்த்தோம். சபை கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் வாங்கப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். சபை என்பது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருந்தங்க கூட்டமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். சபையும் கிறிஸ்துவையும் எதுங்க நாம் பிரிக்க முடியாது என்பதை நாம் ரொம்ப தெளிவா நாம் கவனிக்கணும். அதுல முதல்ல நாம் பார்த்த விஷயம் என்னன்னா, சபை என்பது அவருடைய சரீரம் என்பதை நாம் பார்த்தோம். அந்த சரீரம் என்பது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவருடைய சித்தத்திற்குள்ளாக இயங்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். சபைக்குள்ளாதான் ஆசீர்வாதங்கள் உண்டு, சபையில தான் இதுங்க பூரணம் உண்டு என்பதை நாம் பார்த்தோம். சபையில தான் நம்ம அவரோடு கூட இருந்துங்க ஒப்புரவாகிறோம் என்பதை நாம் பார்த்தோம். ரட்சிப்பு அவருடைய சரீரத்தின் மூலமாய் அவருடைய சபையின் மூலமாய் இது கிடைக்கப்படுது நாம் பார்த்தோம். பாவ மன்னிப்பு என்பது என்னதுங்க சபையின் மூலமாய் அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் கிடைக்குது என்பதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்த்த விஷயம் சபை என்பது தேவனுடைய வீடு என்பதை நாம் பார்த்தோம். இந்த தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லுகிற பொழுது தேவன் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கிறாரு. சபையில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு உறவுகளை சார்ந்து அவர் அழைக்கிறார். முதல்ல தேவன் நம்மளை சுவிகார புத்திரராக நம்மை அமைத்து வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். we are the adopted children of God என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதில் நாம் பார்க்கிற பொழுது தாய் தகப்பன் இல்லையா, மகன் சகோதரன் சகோதரி, இப்படி பல உறவுகளோடு இருக்கிறது நாம் பார்த்தோம். அப்ப கடந்த முறை நாம் பார்க்கிற பொழுது நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அவைகள் என்னதுங்க அந்த சபையிலே நாம் ஒப்புரவாகி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம், சகிப்புத்தன்மை இருக்கணும்னு பார்த்தோம், மன்னித்தல் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஒரு அங்கிருந்தே நீங்க துவங்கலாம் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, கடைசியான நாம் முடித்த பாடம் என்னன்னா, ஆமா, சபையிலே இந்த உறவுகளோடு தேவன் அமைத்து வைத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்கிறவர்களாக அவசியமா இருக்குது. 1 பேதுருல வாசிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, 1 பேதுரு 4:8 வாசிக்கிற பொழுது ஒரு 7 நாம் வாசிக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவராயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். வேதம் சொல்லுது, ஒருவரை நாம் மன்னிக்கணும். ஒருவர் குற்றமே செய்திருந்தாலும் பாவமே செய்திருந்தாலும் மன்னிக்கணும்னா அங்க எது மேலோங்கி இருக்கிறதுனால அதுங்க மன்னிக்கப்படுதுன்னா அன்பு மேலோங்கி இருக்கிறதுனால தான். அதான் நம்ம குடும்ப உறவுகளில் நம்ம கடந்த முறை பார்த்தோம். நம்முடைய உடன்பிறப்பு அல்லது நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் யாரா இருந்தாலும் நம்மளால மன்னிக்க முடியுது. ஏன் மன்னிக்க முடியுதுன்னா என்னதுங்க அந்த உணர்வு இருக்கிறது. ஏன்னா அங்க ஒரு அன்பு இருக்குது. அன்பு இருக்கிறதுனால தான் என்னதுங்க அங்க மன்னிக்க முடிகிறது என்பதை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவும் கூட வேதம் சொல்லுகிறது நம்மளை எப்படி அழைக்கிறாரு அல்லது எப்படி சொல்ல வைக்கப்படலன்னு சொன்னா, எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிற பொழுது, எபிரேயர் 2:11-12 எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும். அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படல. ஏன்னா நாம் எப்பவுமே இயல்பாகவே மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, நம்முடைய உறவுகள் கூட எப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா என்னதுங்க ஒரு ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா?
வேதம் சொல்லுகிறது நாம் பாவிகளா இருந்தோம், வேதம் சொல்லுகிறது நாம் சத்துருக்களா இருந்தோம், வேதம் சொல்லுகிறது என்னதுங்க நாம் பலனற்றவர்களா இருந்தோம், வேதம் சொல்லுகிறது நாம் துரோகிகளா இருந்தோம். இப்படிப்பட்ட நம்மளை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலையா, சகோதரர் என்று சொல்லுவதுங்க வெக்கப்படல. அப்படின்னா என்ன மேலோங்கி இருக்குது அப்படின்னா, அவர் நம் மீது வைத்த அன்பு இல்லையா? அப்போ அன்பு என்னதுங்க சபைக்குள்ளாக அவருடைய சகோதரருக்குள்ளாக இருக்க வேண்டியதுங்க அவசியம். பட் இந்த அன்பு எப்பவுமே என்னதுங்க அதனுடைய அளவுகள் என்னதுங்க சரியாக என்னதுங்க இருக்கணும் இல்லையா? ஆமா, ரைட், சரி. அடுத்தது, குடும்பம் என்பது இட் இஸ் ஆல்வேஸ் எமோஷனலி பாண்டட் இல்லையா? குடும்பத்திற்கும் என்னதுங்க உணர்வுக்கும் என்னதுங்க ரொம்ப சம்பந்தம் உண்டு இல்லையா? ஒரு சம்பவம் மற்றவர்களுக்கு நடக்கிற போது அது செய்தி, ஒரு சம்பவம் மற்றவர்களுக்கு நடக்கிற போது அது செய்தி, அது நமக்கு நடக்கிற போது அதுங்க அது உணர்வு. கரெக்டா? ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுங்க அப்படின்னு வெளியே கேட்டா என்னதுங்க அது செய்தி. ஓ அப்படியா அப்படின்றது செய்தி. நம்முடையவர்களுக்கு என்று சொல்லுகிற போது அதுங்க பதட்டம், உணர்வு இல்ல? அது ஆச்சரியம் இல்ல? ரோட்ல போகும்போது யாருக்கோ இருந்துங்க ஒரு விபத்து, எவ்வளவு பெரிய விபத்தா இருந்தாலும் இருந்துங்க வி ஆல்வேஸ் இருந்துங்க கோ பை இருந்துங்க அவர் மைண்ட் இல்ல, டைம் ஆச்சு, வி ஹேவ் டு ரிப்போர்ட் இருந்துங்க ஆஃபீஸ். அங்க அங்க வேற எதுவுமே யோசிக்க மாட்டோம், அப்படி எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். கருதுன. ஆனால் நம்முடையவர்கள் என்று சொன்னால் அங்க சீனே மாறுது இல்லையா? வேலையை குறித்தோ தாமதத்தை குறித்தோ வேற எதுவுமே சிந்திக்க மாட்டோம் இல்லையா? அப்போ ஃபேமிலி இஸ் ஃபுல் ஆஃப் என்னதுங்க எமோஷன்ஸ் இல்லையா? உணர்வு பூர்வமாக நாம் என்னதுங்க கலந்துருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய உறவுங்க அப்படிதான் இருந்துங்க இருக்கிறது இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் ஒரு 2-3 உதாரணங்களை முதல்ல நாளில் காண்பிக்கிறேன் நான் உங்களுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிற பொழுது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே, சம்பவம் இதுதான். என்ன சம்பவம்? லாசரு மரிச்சிட்டாரு, தகவல் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் வராரு, அவருக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் லேட்டா வராரு, அவருக்கு சம்பவம் என்னன்னு தெரியும், அவர் எழுப்ப போறன்ற தகவலும் தெரியும். ஆனா இப்போ உள்ள வராரு, ஊருக்குள்ள பிரவேசிக்கிறாரு. அந்த ஆம்பியன்ஸை நம்ம பார்க்கிற பொழுது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். வேதம் சொல்லுது, ஆங்கிலத்தில் ரொம்ப ஷார்டஸ்ட் வெர்ஷன் சொல்லும்போதுங்க ஜீசஸ் வெப்ட் இல்லையா? ஏன் அழணும்? அறிவு இல்ல, ஏன் அழணும் இல்லையா? அவர் உடன்பிறப்பா? உடன்பிறப்பு கிடையாது. கரெக்டா? ஆமா. ஒன் ஆஃப் தங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய சிநேகிதர் என்று சொல்லுகிறது. லாசருவை எவ்வளவாய் சிநேகித்தான் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தன்னை அறியாம என்னதுங்க ஒரு 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 கண்ணீர் என்னதுங்க இயேசு கிறிஸ்துக்கு என்னதுங்க வருகிறது இல்லையா? அப்ப கீழே சொல்லறே, அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இந்த கண்ணீர் விடுறது ஏதோ சும்மா இல்ல, ஃபியூ டிராப்ஸ் மேல இருந்து வந்த மாதிரி தெரியல. அந்த சீன் நீங்க பார்க்கும்போது ஃபியூ டிராப்ஸ் சும்மா கண்ணில் இருந்து வந்துச்சுன்னா அது தெரியாது, அப்படியே தொடச்சிட்டு போயிடலாம். மக்களால் அதை உணர முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து அழுவதை மக்களால் பார்க்க முடிஞ்சது. அப்போ அந்த அழுகை அந்த அளவுக்கு இருந்திருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய அழுகை அந்த அளவுக்கு இருந்திருக்குது. இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்றதுங்க சும்மா கண்ணில் இருந்து 2 தண்ணி வர்றது கிடையாது. கரெக்டா? there was an emotion involved என்ற. அப்போ ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் நீங்க பார்க்கிற பொழுது இந்த அட்டாச்மெண்ட், இந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கிறதா? தேவன் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கிறார். எப்படிதான் அமைச்சு வச்சிருக்கிறார்னா, நம்முடையவர்களுக்கு அப்படின்னு வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னதுங்க உள்ள இருந்து வருது பாருங்க. அப்ப எப்பவுமே நம்ம பார்க்கிறோம், மற்றவர்களை நாம் ஒரு ஒரு செயலை ஒரு செய்தியா பார்க்கிறோம், நமக்குன்னு வருகிறது உணர்வா பார்க்கிறோம். அப்போ சபையில் இருக்கிற தேவன் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்காரு. சபை அவருடைய குடும்பம் சொல்கிறது, தகப்பன்னு சொல்றாரு, தாயின்னு சொல்றாரு இல்லையா, சகோதரன் சொல்றாரு, சகோதரின்னு சொல்லுகிறாரு. இப்படி பல உணர்வுகளை சொல்லி பேசுகிற பொழுது நமக்குள்ளாக எப்படி இருக்குது, நம்முடைய இருதயத்துக்கும் நமக்கு தேவனுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா?
நம்முடைய சகோதரர்களுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னா நாம் அதை செய்தியாய் கேட்கிறோமா, உணர்வாய் கேட்கிறோமா? இல்ல, உணர்வா கேட்டோம் சொன்னா நமக்குள்ளாக வசனம் வேலை செய்கிறது என்று அர்த்தம். அந்த உணர்வு இருந்ததுன்னு சொன்னா வசனம் நமக்குள்ள இருந்து வேலை செய்கிறது. ஒரு செய்தியா பார்க்கலாம், ஒரு அறிவா பார்க்கலாம், இல்லையா? ரைட். அடுத்தபடியா இன்னொரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். இந்த பாண்டிங்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க, பாண்டிங், இல்லையா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 36 இருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமா இல்லையா? ஆமா. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மிலேத்துவில எபேசுவில் இருக்கிற மூப்பர்களை அழைத்து பேசுகிறார். அதுதான் சீனு. அவர் சொல்றாரு, இனிமேல் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்கன்ற ஒரு தகவலை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா இஸ் கோயிங் டு ரோமாபுரிக்கு அவர் அந்த சைடு போறாரு. ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனை, எருசலேம்ல இருக்கிற பிரச்சனை, அதை சார்ந்து இருக்கிற பிரச்சனை அவர் அறிந்திருக்கிறார். 36 இருந்து வாசிக்கிற பொழுது அவங்க ஹிஸ் மூவிங் ஃப்ரம் தட் பிளேஸ், அந்த இடத்துல அவர் கடந்து போகிறார். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணினார். இது எந்த இடம்னா கடற்கரை ஓரத்தில் இது நடக்குது, இல்லையா? வழி போது என்ன பண்றாங்க, எல்லாரும் முழங்கால் படிட்டு கடற்கரையில் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்றாரு. 37 நீங்க கவனிக்கிற போதும் அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, the entire அந்த அவரோடு கூட இருந்ததுங்க அந்த சகோதரர்கள் அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு, அடுத்த வார்த்தை நீங்க கவனிக்கணும், பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். இந்த பாண்டிங் யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் ஒன்னா பிறக்கல, இவங்கெல்லாம் ஒரே இனம் கிடையாது. பாருங்க, அவர் சொல்றாரு, பிகாஸ் அகெயின் தீஸ் ஆல் ஜென்டைல்ஸ், புறஜாதியிலிருந்து உள்ள வந்தவங்க. நீங்கள் இனி என்னை பார்க்க மாட்டீர்கள் சொல்லுகிற பொழுது அந்த பாண்டிங் பாருங்க, அந்த உணர்வு அவரை கட்டி அழுதார்கள். இனி என்ன பார்க்க மாட்டீங்கன்னு பவுல் சொன்ன அந்த வார்த்தை. See, this is what வசனங்கள் வேலை செய்கிறதா நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்? செய்தியா ரியாக்ட் பண்றோமா, உணர்வா ரியாக்ட் பண்றோம்? நமக்கு உணர்வு வேலை செய்கிறதா, இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் நீங்க வாசிக்கிற பொழுது தெசலோனிக்கேயர்ல நாம் வாசிக்கிறோம். ஒரு படி மேல அங்கே ஒரு மரணம் நடந்திருக்கிறது. பல முறை பல சமயங்கள்ல ஒரு துக்க வீடுகளில் வாசிக்கப்படுகிறது ஒரு வாசகம் தான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது ஒரு சபைக்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு சபைக்கே அந்த சபையாருக்கே எழுத ஒரு தகவல். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்குள்ளாக யாரும் மரித்திருக்கிறார்கள், நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, துக்கமா இருக்கிறாங்க. ரைட்டா? அவங்க எல்லாம் துக்கமா இருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு இல்லையா, நீங்க மற்றவங்க மாதிரி இருக்காதீங்க, இல்லையா அப்படின்ற. அப்போ இங்க பாயிண்ட் என்னன்னா, அந்த சபையாருடைய பாண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. நம்மளால இந்த உணர்வை வசனத்தை படிக்கிற பொழுது அதான் இல்லையா, நம்முடைய இருதயம் எப்போதுமே என்னதுங்க, ஆமா, ஒரு கடினமுள்ள இருதயமா இல்லாமல் லெகுவான இல்லையா. அதான் இயேசுக்கு பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடுக்குள்ள சட்டங்களை பேசுகிற பொழுது நம்முடைய இந்த புதிய ஏற்பாடு சட்டங்கள் எங்க எழுதப்படுதுன்னா நம்முடைய இருதயமாகிய சதையாகிய மாம்ச பலகையில் எழுதப்படுகிறது. So we are bonded with emotions. மனிதன் என்று சொல்கிறவனே இஸ் எமோஷனலி பாண்டட் பர்சன் தான். எமோஷனல் எடுத்துட்டோம்னா அவன் மனுஷன் கிடையாது. எல்லா டைமும் அறிவா யோசிக்க முடியாது, யோசிக்க கூடாது. எவைகளை அறிவா யோசிக்கணும் அவைகளை அறிவா யோசிக்கணும், எவைகளை உணர்வா யோசிக்கணும் உணர்வா யோசிக்கணும், இல்லையா? நாம் எப்போதுமே
அறிவா இருந்தீங்க, யோசிக்க முடியாது. we are all இருந்தீங்க emotionally இருந்தீங்க bonded people. அப்போ இந்த உணர்வு ரொம்ப அவசியம்ன்றார், இந்த எமோஷன் ரொம்ப அவசியம்ன்றார். அது எது வரைக்கும் நிக்குது அப்படின்னு சொன்னா நியாய தீர்ப்பு வரைக்கும் நிக்குதுன்னு சொல்றார். உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை கூட அடுத்த 2 உதாரணம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது இப்படி சொல்றார். கொரிந்திய சபைக்கு பேசுகிற பொழுது மக்கோதோனியா சபையை பத்தி பேசுகிறார். மக்கோதோனியா சபையாருக்கு பவுல் மேல் இருந்த ஒரு அக்கறை இல்லையா. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட பொழுது, பினான்சியலா இங்க பேசுறாரு, ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலையும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேல் ஜாக்கிரதையா இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மக்கதோனியா சபையாருக்கு இருந்த பாண்டிங், பவுலுக்கும் அவருக்கு இருந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய குறைவை குறித்து அவர் கவனமா வச்சிருந்தாங்க. யார்? மக்கதோனியா சபையார் அவருடைய குறைவை என்ன பண்ணாங்க? நிறைவேற்றினார்கள். தொடர்ந்து வாசிக்கிறது 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிற பொழுது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிற பொழுது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ இந்த எமோஷன்ஸ் ஹஸ் டு பீ டெமான்ஸ்ட்ரேட்டட் இல்லையா. எமோஷன்ஸ் ஹஸ் டு பீ ஆல்வேஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட். அன்பு எப்போதுமே காண்பிக்கப்பட வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் அதிகமாய் நேசிக்கிறான் என்பதை அந்த கணவன் தன்னுடைய இருதயத்திலே மறைத்து வைத்துக் கொண்டதனால எந்த பயனும் கிடையாது. ஒரு மனைவியும் தன்னுடைய கணவரை அதிகமாய் நேசிக்கிறான் என்று சொல்லிட்டு தன்னுடைய அன்பை இருதயத்தில் வைத்துக் கொள்வது எந்த பயனும் கிடையாது. லவ் ஹஸ் டு பீ ஆல்வேஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் வெதர் இட் இஸ் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அப்ப இங்க சொல்றாங்க, நீங்க வசனத்தினாலும் நாவுமால் அல்ல, கிரியையில் என்ன பண்ணுங்க. அப்ப இது எப்போ எமோஷனலி பாண்டட், எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொன்னா when you are emotional. அதான் சொன்னல, கொடுக்கிற பொழுது மூளை வேலை செஞ்சுன்னா கொடுக்க மாட்டீங்க இல்லையா. நான் பல சமயம் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் காலில் கட்டு போட்டுட்டு நொண்டி நொண்டி வந்து நம்ம கிட்ட பைசா கேட்டாருன்னு வச்சுங்க, யோசிக்காம நீங்க 10 ரூபா கொடுத்தாதான் உண்டு. ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னு வச்சுங்க, நம்ம கொடுத்து இவனை வந்து சோம்பேறி ஆக்குறோமா, நம்ம இவனுக்கு கொடுத்து சோம்பேறி ஆக்குறோமா, இல்ல உண்மையிலேயே இவனுக்கு வந்து ஊனமா, இவன் நம்மளை ஏமாத்துறானா, இல்ல அரசாங்கம் என்ன சொல்லுது, இப்படிதான் நீங்க யோசிச்சீங்கன்னா அறிவு வேலை செஞ்சுதான் இருந்துங்க, நீங்க கொடுக்குற 10 ரூபா கூட கொடுக்க மாட்டீங்க. கரெக்டா? When you will always give only you are emotionally bonded. நீங்கள் உணர்வுபூர்வமா இருந்தால் மட்டும்தான். அத வேதம் சொல்லுகிறது, சபையில இருந்துங்க அது தேவைன்னு சொல்லுகிறது. யாக்கோபுல வாசிக்கிறோம், இப்படி வாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியார்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாததால் தன்னிலே தானே இருந்துங்க செத்ததா இருக்கும். அப்ப வேதம் சொல்லுது, அப்போ ஒரு குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது குடும்பத்தினுடைய இருந்துங்க எல்லாருடைய தேவை இருந்துங்க சந்திக்கப்படுகிறதா என்பதை நான் பார்க்கணும் இல்லையா. ஏன்னா பிகாஸ் இட் வி ஆர் எமோஷனலி இருந்துங்க பாண்டட். அப்போ நம்மளால நம்முடையவர்களுக்கு கொடுக்க முடிஞ்சது யாருங்க? நம்முடைய இல்லையா உறவுகளுக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்மளால எங்கேயும் கொடுக்க முடியணுங்க. ஆமா, அவருடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டவர்களுக்கு நம்மளால கொடுக்க முடியணும் இல்லையா. எப்படி கொடுக்குறோன்றதுதான் மேட்டர் ஆல்வேஸ். வாட் தாட் வி ஆர் கிவிங் தான் மேட்டர் when it comes to giving இல்லையா. இல்ல கொடுக்குறேனா, இல்ல அவன் என் சகோதரன் கொடுக்குறேனா, இதுதான் வித்தியாசம் இருக்குது. என் சகோதரனுக்கு என்னுடைய உறவுகளுக்கு நான் கொடுக்கிற பொழுது அறிவு வேலை செய்ய, அறிவு அங்கேயும் வேலை செஞ்சா கொடுக்க மாட்டீங்க. உறவுகளுக்குள்ளே அறிவு வேலை செஞ்சாலும் கொடுக்க மாட்டீங்க. கொடுத்தல் இருந்துங்க ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அப்போ என்ன சொல்லணும்னா, ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் எமோஷனலி பாண்டட் ஃபில்ட் வித் எமோஷன்ஸ். அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் இல்லையா. அதுதான் நம்ம கடந்த வாரம் கூட படித்தோம் இல்லையா. நான் பேசும்போது சொன்னேன், மனைவி என்பது ஒரு ஆச்சரியமான உறவு இல்லையா. மற்ற எல்லாருமே இருந்துங்க ரத்த சம்பந்தமான உறவு. ஆனா மனைவி மட்டும் இருந்துங்க ரொம்ப ஆச்சரியமான உறவு.
ஒரு கணவனுக்காக இல்லையா தன்னை மாற்றிக்கொண்டு அநேக என்னதுங்க அர்ப்பணிப்புகள் செய்வது இருந்துங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம் இருந்துங்க கிடையாது. அப்போ செய்ய முடியுது உறவுகள்லயே இல்லையா. தோ தே ஆர் நாட் இருந்துங்க பிளட் இருந்துங்க ரிலேஷன்ஷிப், சரீர பிரகாரமா ரத்த சம்பந்தம் இருந்துங்க உறவு கிடையாது, வெளியில இருந்து ஒருத்தவங்க வராங்க, ஆனால் தன்னுடைய கணவனுக்காக எல்லாவற்றையும் செய்யணுங்க அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்போ சபைக்குள்ளாக நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த உணர்வுகள் தான் நமக்கு நியாய தீர்ப்பிலே என்னதுங்க பேச போகிறது. உனக்கு எவ்வளவு வசனம் தெரியும் என்பது இல்லை, எவ்வளவு வசனத்தை நீ மனப்பாடமா சொல்லுவ அது கிடையாது. ரைட்டா? எந்த கேள்வி கேட்டாலும் வசனத்தின் மூலமாய் டான் டான் பதில் சொல்லுவார், இதெல்லாம் இல்லை இல்லையா. ஆமா, எது முக்கியம்னா உணர்வு முக்கியம் அப்படின்ற. வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும்னு பதிவு செய்யப்பட்ட ஒரே இடம் என்னதுங்க இங்க மட்டும்தான். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் தான். வேற எங்கேயும் என்னதுங்க நியாய தீர்ப்பு எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு கிடையவே கிடையாது. இந்த ஒரு இடம் தான் என்னதுங்க இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுங்க தகவல் 25ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிற பொழுது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். செம்மறியாடு வெள்ளாடு உங்களுக்கு தெரியும். வெள்ளாடு என்னதுங்க சொல்ற பேச்சு கேட்காது, தெரியுமா உங்களுக்கு? செம்மறியாடு என்னதுங்க சொல்ற பேச்சு கேட்கும். செம்மறியாடு எப்பவுமே இருந்துங்க கூட்டமா தான் போவோம், தனியா போவாது. தேவன் சொல்லும், இயேசுக்கு சொல்லு உதாரணம் சொல்லும்போது அப்படிதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது தனியா இயங்காது, அது பாட்டு குஞ்சினே தான் போகும். அந்த டீம் எப்படி போதும் இருந்துங்க அப்படி அந்த டீமுக்குள்ளேயே இருந்துங்க அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கும். ஆனா வெள்ளாடு எப்படி கிடையாது, தனியா இச்சு ஓடும். ரைட்டா? அது இஷ்டத்துக்கு இருந்துங்க எல்லாமே செய்யும். அதோட இருந்துங்க செம்மறியாடை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடை இருந்துங்க தமது இடது பக்கத்திலும் இருக்கிறாரு. இப்ப சொல்றாரு இல்லையா? ஆமா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார். அடுத்தது ஒரு தகவல் சொல்றாரு, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதவனாயிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள். அப்போ இது எல்லாம் நீங்க பாருங்க, நீ எவ்வளவு உனக்கு வசனம் தெரியுதுன்னு கிடையாது, how you are emotionally bonded with your fellow brothers and sisters in the matter. நம்ம என்ன சொல்லுவோம், டைம் இல்லை அப்படிதான் முதல்ல சொல்லுவோம், கருதுனே. அது சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் உன்னோட டைம் நீ கொடுக்கணும். when you are emotionally bonded you will give time for that. அவனுக்கு நீதிமானிக்கிறதுங்க செம்மறி அடிக்கிறதுங்க. ஒரு ஆச்சரியமா போச்சு, நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அப்படிலாம் ஒண்ணு செஞ்சோம், நான் அவ்வளவு ஒண்ணுங்க நல்ல ஒண்ணும் கிடையாது இல்லையா. அவர் தான் சொல்றாரு. அப்போது நீதிமான்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போது உன்னை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலருக்காகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய அண்டர்லைன் என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அண்டர்லைன். பல சமயங்கள் இதை எப்படி கூட மக்கள் தெரியாம என்ன பண்ணுங்க, ஓ நம்ம தான தர்மம் செஞ்சா போறோம், இல்ல இல்ல. எகெயின் தீஸ் ஆல் நீதிமான்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதான் சபையில் இருக்கிறவங்க டு த ஃபெலோ பிரதர்ஸ் பேசுறாரு இல்லையா. உங்களுக்குள்ளாக நீங்க எப்படி இருக்கிறீங்க, இங்க காரியம் என்னன்னா கொடுக்கிறது மட்டும் கிடையாது, whether how you are interacting, you are treating your fellow brothers in the matter. அவன் காவல்ல இருக்கிறான் ஜெயில இருக்கிறான், கரெக்டா? 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்துங்க ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எப்பவுமே ஒரு உடன்பாடு இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. இப்ப அங்க போகணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். எதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க, ஜெயில இருக்கிறவங்கள போய் பாக்குறதுக்கு என்னதுங்க, ஏன்னா நம்மளை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யார் இவனை எதுக்கு பார்க்க வரான், கரெக்டுதானே? ஆமா. அப்ப இங்க சொல்றாரு காவல். ஆனா நாம என்னதுங்க, நம்முடைய உறவுல இருந்தா என்ன பண்ணுவோங்க, யாரா இருந்தாலும் போவோம், கரெக்டா?
நம்முடைய உறவா இருந்தா நம்முடைய சரீர பிரகாரமான உறவா இருந்தா பண்ணுவான். அது நம்ம என்ன தப்புலாம் பார்க்க மாட்டோம். கரெக்டா? எப்படிப்பட்ட தவறு இருக்கட்டும், அந்த தவறு இந்த தவறு நான் பேர்லாம் சொல்ல, ஒரு ஒரு துன்மார்க்கமான ஒரு தவறை செய்திருந்தாலும் கூட என்னதுங்க நாம் போவோம். ஏன் போவோம்? என் உறவு. இதே மற்றபடி நான் சொல்லுவான், இல்லை அவங்க வசனத்துக்கு விரோதமாக செய்கிறாங்க, நம்ம அப்படி போய் அவங்கள பார்க்கறது அவ்வளோ நியாயமா இருக்குமா? மூளை வேலை செய்யும். ரைட்டா? இங்க இந்த டிஃபரன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நம்முடைய உறவுகள் வருகிற போது நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், சபையில் வருகிற போது நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புல உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாரு, this is what is going to be என்றார். யாருக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு கொடுத்தியா? துணி இல்லாதவங்க துணி கொடுத்தியா இல்லையா? அவனை விசாரிச்சியா? வியாதியா இருந்த போய் விசாரிச்சியா? நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாரும் ஒரே காரியம் தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டைம் இல்லைன்னு சொல்லுவோம். கரெக்டுதானே? அப்போ என்ன சொல்லலாம்? ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் பாண்டட் வித் எமோஷன்ஸ். எமோஷன்ஸை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் அ ஃபேமிலி. உறவுக்கும் அதாவது குடும்பத்திற்கும் அந்நியர்களுக்கும் உள்ள வித்தியாசமே என்னதுங்க? உணர்வு தான். அறிவு வேலை செஞ்சாலும் உணர்வு தான் மேலோங்கி வேலை செய்யும். இது நமக்கு சரியாக வேலை செய்கிறது உறவுகள்ல. நம்முடைய சபையில நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது இதுவரைக்கும் பேசுறாரு. எது வரைக்கும் பேசுறாருங்க? எது வரைக்கும் பேசுறாருங்க? நியாய தீர்ப்பு வரைக்கும் பேசுறாரு. உனக்கு இதுதான் நியாய தீர்ப்பு இதுதான் மேன்மை பாராட்டுன்றாருங்க. இரக்கம் தான் மேன்மை பாராட்டுன்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சபை என்பது அவருடைய குடும்பம் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் நான் ஒரு அவயவம் என்று சொன்னால், நான் ஒரு அவயவமா என்னுடைய பங்கு என்ன? கரெக்டா? வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? இட்ஸ் நாட், அதாவது இங்க என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஒன்னுங்க ஃபினான்ஷியல் டீலிங்கை பத்தி நான் பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் எமோஷன்ஸ் வி ஹேவ் இன் அவர் மைண்ட். நம்முடைய உறவுகள் என்னதுங்க, நம்முடைய உறவுகளை எப்படி பார்க்கிறோமோ அப்படிப்பட்ட உறவு என்னதுங்க உணர்வு நமக்குள்ளாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னா we are the family of God. ரெண்டு விஷயம் தான். நமக்கு அப்படி உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா we are the family of God. இல்லனா we are always try to be என்னதுங்க a stranger in the family of God. நம்முடைய தேவனுடைய குடும்பத்துல ஒரு அந்நியனாக இருப்பதற்கு அல்லது ஒரு அனாதையாக இருப்பதற்கு நான் விருப்பப்படுகிறேன் வேதம் சொல்லுது. அப்போ சபையும் கிறிஸ்துவையும் பெருக்க முடியாது. சபை என்பது அவருடைய வீடு. அந்த வீட்டில் குறைகள் இருக்குதா? எஸ், லெட் அஸ் அக்செப்ட். எஸ், குறைகள் இருக்குது. அதை என்ன பண்ணுங்க? சரி பண்ணணும். என்ன சரி பண்ணணும்? பேசணும், சரி பண்ணணும். நான் அப்போ சரி பண்ணாம இருந்துங்க அந்த குடும்பம் இருந்துங்க துன்பாக இருந்துட்டு போலாமா? அப்படி இருக்க முடியாது. தவறு செய்கிற போது இருந்துங்க அதை கண்டிக்கணும். இங்கேயும் இப்போ சொல்றாரு இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிற பொழுது 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற பொழுது இதை கூட சொல்றார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:2 வாசிக்கிற பொழுது நான் கண்டென்ட்டுக்குள்ள நான் போல சொல்றேன். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் அப்படின்றார். அப்போ தவறை நம்ம என்கரேஜ் பண்ணலாமான்னு கேட்டால் தவறு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இட் ஹாஸ் பீன் ரெக்டிஃபைடுன்றோம். இட் ஹாஸ் பீன் கரெக்டட்ன்றோம். இங்க தெசலோனிக்கேயர்ல சொல்லுகிற போது இப்படி சொல்றார். 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிற போது 2 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிற போது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட களவாதிருங்கள் வேதம் சொல்கிறது. ஆனா அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாகி எண்ணி அவனுக்கு என்னதுங்க புத்தி சொல்லுங்கள். அப்போ how you deal with என்னதுங்க ப்ராப்ளம்ஸ். நீ ஒரு ஒரு சகோதரனா பார்க்கறியா இல்ல அந்நியனா பார்க்கறியா? தவறா தவறு, பட் இட் ஹஸ் டு பீ கரெக்டட். அது என்னதுங்க சரி செய்ய வேண்டும். அப்போ களவு கூடாதா? உணரணுமா? உணரணும். ஆனா என்ன பண்ணணும்னா உன் சகோதரனை போல நீ என்ன பண்ண புத்தி சொல்லு. அப்போ நேரம் ஆயிடுச்சு, இந்த நாளுடைய நேரம். அப்போ நாம் சிந்திக்க வேண்டிய சபை என்பது தேவனுடைய குடும்பம் என்று சொன்னால், ஒன்று நாம் பார்த்தோம், குடும்பம் என்று சொல்லுகிற போது நாம் அவருடைய என்னதுங்க சுவீகாரம் இருந்துங்க புத்திரர் என்பது நாம் பார்த்தோம். ரெண்டாவதா நாம் பாடுகிற பொழுது அதற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம்.
மூணாவது நாம் பார்க்கிற பொழுது ஃபேமிலிஸ் இருந்துங்க, இட்ஸ் எமோஷனலி பாண்டட் பீப்புள். அந்த சபையில் ஒரு போது இருந்துங்க நம்ம அறிவா நம்ம இருந்துங்க வேலை செய்யாம உணர்வோடு இருந்துங்க நாம் பழக வேண்டும். குறைவுகள் இருந்துங்க, குறைவுகளோடு போலாமா? இல்ல, குறைவுகள் சரி செய்யப்பட வேண்டும் இல்லையா? குறைகள் அஷ்டு பண்ணிதுங்க கரெக்டட், டெஃபினெட்லி இருந்துங்க கரெக்டட், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் என்னதுங்க, ஹவு டு யூ டீல் வித் இட் தான் பேசுறோம். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. புறம்பை கையாடாதவன் தன் மகனை பாய்க்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்பு இருந்தா என்னதுங்க, அங்க கரெக்ஷன் இருக்கணுமா? கரெக்ஷன் இருக்கணும், வித்தவுட் எனி டவுட். பட் மோட்டிவ் என்னன்றதா மேட்டர், என்ன அப்ஜெக்டிவ்ல நாம் செய்யறோன்றதா மேட்டர். அப்போ இட் இஸ் ஃபார் கரெக்ஷன், ஃபார் ரிப்ரோச், அதுக்கு செய்யறோமா, அல்லது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறோமா? அப்போ குறைவில் இருந்தாலுங்க சபை என்பது தேவனுடைய வீடு. நாம் தொடர்ந்து படிப்போம், நாமும் கூட உணர்வுள்ள பிள்ளைகளா இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.